நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஓடியலமே நான் பருப்பா இருக்கலாம். ஆனா T20 நாங்க தாண்டா நெருப்பு. 240+ வர வேண்டிய ஸ்கோரை எப்படியோ முட்டுக்கட்டை போட்டு நம்ம பசங்க 210க்குள்ளேயே மடக்கிட்டானுங்க. ஓப்பனிங்ல டெவன் கான்பையும் டிம் செவர்டும் புயல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு புஷ்ஷுன்னு 2 பேரும் அவுட் ஆகி பவுலியும் திரும்பிட்டானுங்க. இந்தியான்னு வந்தா அடிக்கிறதுல இவனும் ஒரு பய போல. அவன் தான் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங்ல சும்மா கலட்டி கொடுத்துட்டான். 26 பாலுக்கு 44 ரன். எல்லாரும் அவுட் ஆயிட்டானுங்க. ஒரு 180 ஃபுல்ல பொட்டலத்தை போட்டுடலான்னு பார்த்தா இந்த சாண்டர் பயபுள்ள எப்போ இல்லாம இன்னைக்குன்னு பார்த்து போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டா இந்தியாவை. பவுலிங்னு பார்த்தா ஹார்திக் பாண்டியா 3 ஓவருக்கு 25 ரன் ஒரு விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 4 ஓவருக்கு 35 ரன் 2 விக்கெட்டு. மிச்சம் எல்லா பவுலரையும் போட்டு பொழந்துட்டானுங்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். கடைசியில 210 ரன் செட் பண்ணி கொடுத்துட்டானுங்க இந்தியாவுக்கு. யோ சேட்டா, கஷ்டப்பட்டு உனக்கு நம்ம பயலுக ஜஸ்டிஸ் கேட்டு இந்த சான்ஸை வாங்கி கொடுத்துருக்கானுங்க. அடுத்த மேட்ச் நல்லா பிளே பண்ணியா அவ்வளவுதான். அபிஷேக் சர்மாவை டெக்ல எடுத்து டச்சு மேட்சை முடிச்சு விட்டுலான்னு நியூசிலாந்து பவுலர்ஸ் கனவு தானே இருந்தானுங்க. ஆனா இந்த இசான் கிசான் பயபுள்ள அண்டர்டேக்கர் மாதிரி எங்கேருந்து ஒன்னு தெரியல புடிச்சு பவர் பிளேலே பாதி மேட்சை முடிச்சு விட்டாங்க. அடிச்சு பிரின்னு அடிச்சு துவச்சு எடுத்துட்டான். 76 ரன் 32 பாலுக்கு. அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா சூரியகுமார் வயசுக்கு வந்துட்டா இருப்பா. சாரி ஃபார்முக்கு வந்துட்டா இருப்பா. கிட்டத்தட்ட 30-35 இன்னிங்ஸுக்கு அப்புறம் ஒரு 50ங்க சூரியகுமார் பேட்ல இருந்து போட்டு பொலன்னு 80 ரன் அடிச்சுட்டாப்ல. சரி, துபே பங்குக்கு ஒரு அடி அடிச்சுட்டு மேட்சையும் க்ளோஸ் பண்ணி விட்டானுங்க 16 ஓவர்லயே. இந்த அன்ஸ்டாப்பபிள் T20 இந்தியன் டீம் அடிக்கிறவங்க தாண்டா வேல்யூ அப். எந்த டீம் இந்தியாவை அடிக்க முடியும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.